வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அது முடிச்சிட்டானா? அது அப்பலே முடிச்சிட்டேன். சார், இப்போ உங்களை பத்தி கடந்த விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்கள்ல அவர் உங்களை பத்தி பேசுறத குறைச்சிருக்காரு. ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. எல்லாம் பேசிட்டு தானே, கண்டனம் எல்லாம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. டிஎன்பிசி எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன், மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுதுறாரு. ஆனால் டிஎன்பிசி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசலையே சார். அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. ஆனா அவருக்கே தெரியல ரத்து பண்ணிருக்காங்களேன்னு. தெரிஞ்சாதானே கேட்பாங்க. நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பாரு. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர், நல்ல விஷயம் தெரிஞ்சு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. இது மட்டுமா தேர்தல் ரத்தா இருக்கு? இன்னைக்கு 5 வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தா இருக்குது? மாணவர்கள் எதிர்காலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. எவ்வளவு 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? காத்தோடு காத்தா போயாச்சு.